குற்றவாளியை சிறையில் அடைச்சிட்டாங்க. அப்ப சிபிஐக்கு போய் நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்க? சம்பந்தப்பட்டவர் இவர்தான்னு நீங்களே அவர் பேரு, அவர் அடையாளம், கட்சி எல்லாம் சொல்றீங்கல்ல, உங்களுக்கு எப்படி தெரியும்? போலீஸ் கொடுத்த நியூஸ்ல தானே தெரியும். ஆமா, கைது செய்யப்பட்டார் அப்படின்ற செய்தியில தானே உங்களுக்கு இது தெரிய வந்தது. அப்ப நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணல, தமிழ்நாடு காவல்துறை கஷ்டப்பட்டு குற்றவாளியை கண்டுபிடிச்சு ஜெயில அடைக்குமா? நீங்க அந்த கேஸ உயிரோட வச்சுக்கிட்டு அரசியல் பண்றதுக்காக சிபிஐ மாத்திரம்னா நாடகம் நடத்துவீங்க. ஏன்னா மாத்தினதுக்கு பிறகு ஒரு கையால் ஆகாத அரசு ஒரு கேஸ கண்டுபிடிக்க தெரியாம சிபிஐ மாத்திருச்சு. இந்த தேர்தல் பிரச்சாரத்துல சுத்தம் பண்ண வந்திருக்கேன் பாத்தீங்களா, என்னுடைய கணவருக்கு நீதி இவங்களால பெற்றுத்தர முடியலன்னு சிபிஐ கொடுக்குற நிலைமையில தான் இந்த கவர்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு கண்டென்ட் வேணும். அந்த கண்டென்ட்டுக்காக பண்றீங்கன்றது தான் குற்றச்சாட்டு. இல்லாட்டி நேரம் 7000 குற்றப்பத்திரிகையை படிச்சு முடிச்சுட்டு இந்தந்த இடங்கள்ல எல்லாம் வித்தியாசமா இருக்கு, இந்தந்த இடங்கள்லாம் கேள்விக்குரியதா இருக்கு, அதனால நான் இது வேணான்னு சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அளவுல போராட்டத்தை முன்னெடுத்திருந்தீங்கன்னா ஆப்வியஸா ஆம்ஸ்டாங்க்கு ஆதரவாக இருக்கக்கூடிய, ஆம்ஸ்டாங்காக வாக்கு செலுத்தக்கூடிய, ஆம்ஸ்டாங்கோட தொடர்பில் இருக்கக்கூடிய பல நபர்கள் உங்களுக்காக சேர்ந்து குரல் கொடுக்க வந்துருவாங்களே. இப்ப யாருமே உங்களுக்கு குரல் கொடுக்காம நீங்க இருக்கிறீங்க, பாஜக கிட்ட போய் இருக்கிறீங்கன்னா யூ ஆர் நாட் ஃபார் ஆம்ஸ்டாங், யூ ஆர் ஃபார் பிஜேபி, யூ ஆர் ஃபார் ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கறதான குற்றச்சாட்டு. உயிரோடு இருந்து ராமதாஸுக்கு அன்புமணி என்ன செய்கிறாரோ இறந்து போன ஆம்ஸ்டாங்குக்கு அதே தான் பொற்கொடி செய்கிறார். இதை அந்த பகுதி மக்கள் கிட்ட மறைக்கிறது இருக்குல்ல, அது என்ன பண்ணுதுன்னா, உண்மையிலேயே ஏன் இந்த விஷயம் பேசப்பட வேண்டியதா இருக்குன்னா, பொற்கொடி அவர்கள் தனியாக நியாயம் கேட்கிறார் அப்படிங்கிறது வேற. அப்படி இருந்தா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கா இல்லையாங்கிறத விவாதிக்கலாம். ஆனா அதிமுகவையும் பாஜகவையும் கூப்பிட்டுக்கிட்டு என்னுடைய கணவருக்கு நீதியை இவர்களால் தான் பெற்றுத்தர முடியும்னு இந்த அம்மையார் போய் சொல்றது இருக்குல்ல, அது அந்த மக்களிடம் சங் பரிவாரை நார்மலைஸ் செய்கிறது. அது மிகப்பெரிய ஆபத்தாக மாறுகிறது. அந்த பகுதியில் ஏற்படுத்திருக்கக்கூடிய மாற்றங்கள் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது.